ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இதுக்கு காம்பினேஷன் வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, வெஜ் புலாவ், வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் இதை செய்வோம். வாங்க இந்த அட்டகாசமான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுன்றதை வீடியோவில் பார்ப்போம். கடலெண்ணெய் 4 to 5 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 5 நம்பர், பச்சை பட்டாணி 250 கிராம் 2 கப்பு, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, லவங்கம் 3, பச்சை மிளகா 3 to 4 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் மீடியம் சைஸ் 4 நம்பர், தக்காளி மீடியம் சைஸ் 3 நம்பர், தேங்காய் அரை மூடி, காஞ்ச பச்சை மிளகா 2 நம்பர், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு தேவையான பேசிக் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சிப்போம். இல்லைனா உங்கள் வீட்டில் தேங்காய் துருவுறது இருந்ததுன்னா அதை துருவி அரைச்சிக்குங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும் தேங்காய் பேஸ்ட்டு. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கிறேன். நான் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பேஸ்ட் வராது, சக்கையாக தேங்காய் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அரைங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு பண்ணிடுறேன். அப்புறம் பச்சை மிளகா, சோம்பு, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு அரைப்போம். நீங்கள் வந்து தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைங்க. ஆனால் ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும். நான் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன். இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ஸ்மூத்தாக வந்துடுச்சு. அடுத்தது வந்து ஏலக்காய், லவங்கத்தை ஆட் பண்ணிப்போம். 2 ஏலக்காய், 3 லவங்கம். அடுத்தது 4 பச்சை மிளகா போடுறேன் நான். நீங்கள் காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 பச்சை மிளகாவை போட்டுக்குங்க. நான் 4 போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ வந்து திருப்பி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். உங்களால் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்குங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து குக்கிங்க்கு போவோம். ஆயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடல் எண்ணெயில் குக் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வேறு எண்ணெய் இருந்ததுன்னா கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. சமையல் செய்கிற எண்ணெய். 2 காஞ்ச மிளகா. இப்போ தாளிப்பு போடுறோம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து மசாலா கரைச்சிட்டோம் பேஸ்ட்டுக்கு. அடுத்தது வந்து இப்போ தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுறோம். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயத்தை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கருவேப்பிலை தீஞ்சிடும். இப்போ 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். குருமாக்கு நல்லா வெங்காயம் வந்து பொடிசாக இருக்கணும். போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் வெங்காயத்தை. இது பொன்னிறமாலாம் வர தேவையில்ல, பாதி வெந்தாலே போதும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் வெங்காயத்தை. இப்போது குக் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுப்போம். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அடி பிடிக்காத. வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா குக் ஆகி வரணும் 2 நிமிஷம். நல்லா கலரி விட்டுக்குங்க. மினிமம் 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு விழுது வந்து குக் ஆகணும். இல்லைனா வந்து அந்த வாசனை வேறு இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. அடுத்தது 3
மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இப்போ தக்காளி வேகிறதுக்கு 1 கப் வாட்டர் ஊற்றிக்கிறேன். திருப்பி இன்னொரு கப் ஊற்றுறேன். ஏன்னா தக்காளி வந்து நல்லா வேகணும் குருமாக்கு, இல்லைனா தக்காளி தனித்தனியாக தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா. இப்போ தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். 5 to 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம். ஆனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்குங்க, இல்லைனா அடி பிடிக்கும். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம குருமான்றது வந்து நல்லா திக்காக வரணும். அப்போ தான் வந்து டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வந்து குருமா ஊற்றும் போது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் எவ்வளோ திக்காக குக் பண்ண முடியுமோ குக் பண்ணணும் குருமாவை. இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த குருமா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் குருமா பேஸ்ட் ஆட் பண்ணோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குருமா பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த தக்காளி வெங்காயம் மசாலா கூட. நல்லா ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். திக்காக குக் பண்ணோம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு. 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்தது க்ளோஸ் பண்ணி 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணி குருமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அடி பிடிக்காமல். 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். அது குக் ஆனால் தான் அந்த ஸ்மெல்லாம் வராது. குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். தேங்காய் வந்து நல்லா குக் ஆகணும். நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். 75% குக் ஆகிடுச்சு. திருப்பி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம். ஆனால் நல்லா கலரி வேணும், அடி பிடிக்காத. நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். குருமா எப்படி நல்லா குக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயில் வந்து செப்பரேட்டாக தனியாக வரும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கலரி விட்டுப்போம். ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்தாலே அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மசாலா குக் ஆனால் தான் அது தனியாக வந்து ஆயில் செப்பரேட்டாக வெளியே விடும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். நல்லா திக்காக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்போம். 5 உருளைக்கிழங்கு வந்து நான் க்யூப் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பச்சை பட்டாணி 250 கிராம் 2 கப்பு. அடுத்தது வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தூவிக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோகோனட் பேஸ்ட் வந்து நல்லா குக்காகி வந்த பிறகு தான் இதெல்லாம் ஆட் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக. இதை வந்து 1 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செஞ்சு அசத்துங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.